கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த 11ஆம் அதிகாரம், எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே பழைய ஏற்பாட்டு கால விசுவாச வீரர்கள் பற்றிய அதிகாரம். இந்த பாடத்தில் முதலாவதாக நாம் நம் விசுவாசத்துக்கும் அவர்கள் விசுவாசத்துக்கும் இடையே உள்ள வேறுபாட்டையும் அதன் நிறைகுறைகளையும் அலசி ஆராய்ந்து அதில் நமக்குரிய பாடங்களை அறிந்து நம் விசுவாச வளர்ச்சிக்கான சில சூட்சமங்களை அறிந்து கொள்வது இந்த காணொளியினுடைய முதன்மையான நோக்கம். தேவனுடைய சிட்சைக்கும் சாத்தானின் சோதனைக்கும் சிறிய நுணுக்கமான வேறுபாடு உள்ளதை நன்கு நாம் உற்று நோக்கினால் கவனிக்க முடியும். ஆபிரகாமை தேவன் சோதித்தார். ஆபிரகாம் எதில் வல்லவர்? விசுவாசத்தில் வல்லவர். அவருடைய பலத்திலே அவர் சோதித்தார் தேவன். ஆனால் பிசாசினுடைய சோதனைகள் அப்படி இருக்காது. நாம் எதில் பலவீனமாய் இருக்கிறோமோ அதில் தான் அவன் சோதனையை கொண்டு வருவான். எதற்காக என்றால், சாத்தான் நம் பலவீனத்தில் விளைவிக்க தந்திரங்கள் செய்ய நம்முடைய பலவீனத்தை உபயோகப்படுத்திக் கொள்ளுவான். தேவன் தேறுதலான உணர்வு கொடுப்பார். சாத்தான் சோர்வடைய செய்யும் உணர்வுகளை கொடுப்பான். முதலாவது உங்களிடத்துல ஒரு கேள்வி, முற்பிதாக்கள் கண்டு விசுவாசித்தார்களா அல்லது காணாமல் விசுவாசித்தார்களா என்று நாம் நோக்கும் பொழுது, முற்பிதாக்கள் கண்டு விசுவாசித்தது போலத்தான் தெரியும். நோவா மலையை முன்பே கண்டதால் விசுவாசித்தாரா? ஏனோக்கு கர்த்தர் 1000 தூதர்களோடு வருவதை முன்பே கண்டிருக்கிறாரா? ஆபேலுக்கு முன்பாகவே யாராவது பலி செலுத்தி இருக்கிறார்களா அல்லது அந்த பலியை தேவன் அங்கீகரித்து இருக்கிறார் என்பதை அவர் கண்டிருக்கிறாரா? நம்முடைய விசுவாசத்தை பொறுத்தவரையில நாம் அடையாள அற்புதங்களை கண்டதால் விசுவாசித்தோமா அல்லது இயேசு கிறிஸ்துவின் மிகவும் அன்பு கொண்டதால் அவர் மேல் உள்ள பாசத்தினாலும் அவர் மேல் உள்ள ஒரு அன்பினாலும் கிறிஸ்துவ மார்க்கத்தை நாம் பின்பற்றினோமா? இதுதான் இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம். அவர்கள் தேவ வழி நடத்துதலை நேரடியாக உணர்ந்திருக்கிறார்கள் என்று நாம் எண்ணம் கொண்டால், நம் வாழ்வில் தேவன் எந்த வழி நடத்துதலையும் நாம் கொடுத்ததில்லையா அல்லது நாம் தான் அவருடைய வழி நடத்துதலை கண்டதே இல்லையா என்ற கேள்வி எழும்புகிறது. இவர்களை பற்றியும் இவர்களுடைய விசுவாசத்தை பற்றியும் கூற ஆரம்பிக்கும் பொழுது, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் கூறுவது என்னவென்றால், விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. என்ன நம்பப்படுகிறவன் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம்? அதாவது என்ன சொல்கிறார் என்றால், அதனால் முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். எதனால்? இந்த விசுவாசத்தினால் முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். என்ன பொருள் என்றால், அதாவது விசுவாசம்
என்றால் உறுதியாக நடந்தே தீரும் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆனால் ஒரு காலம் அப்படிப்பட்ட நிகழ்வை நாம் பார்த்திருக்கவே கூடாது. இதுவரை நாம் பார்த்த கோணத்திலிருந்து முற்பிதாக்களின் விசுவாசம் பற்றி இந்த அதிகாரம் கூறும் கோணம் மிகவும் மாறுபட்டது. வேதம் கூறும் கோணத்தில் பார்க்கும்போதுதான் நாம் கொண்டுள்ளது விசுவாசமா இல்லையா என்பது நமக்கே தெரியும். அதாவது நமக்கு சபை கூடுதல் உண்டு, சகோதர வழிகாட்டுதல் உண்டு, போதனைகள் உண்டு, வேதம் உண்டு, நம்முடைய முன்னோர்களுடைய அனுபவங்கள் உண்டு. இவையெல்லாம் நமக்கு உதவிக்கு உள்ளது. ஆனால் நோவாவின் காலத்தில் இருந்தோர் பற்றி பார்த்தால் நோவா தேவனோடு சஞ்சரித்தார். அப்படியானால் மற்றவர்கள் விழுந்து போன தேவதூதர்களோடு சஞ்சரித்தார்கள். ஏனோக்கு அவர் கர்த்தர் 1000 தூதர்களோடு வருவார் என்று சொன்ன பொழுது அவரிடத்தில் எந்த வேதம் இருந்தது? நமக்கு இப்பொழுது வேதம் இருக்கிறது, அவரிடத்தில் எந்த வேதம் இருந்தது? ஆபிரகாம் சபை கூடி இருந்தால் அந்நிய தேவர்களோடு தான் சபை கூடி இருக்க முடியும். இப்போது விசுவாசம், நம்பிக்கை, இந்த இரண்டுக்கும் உள்ள விசுவாசம், நம்பிக்கை என்ற இரண்டுக்கும் நன்றாக கவனிக்க வேண்டும். விசுவாசம், நம்பிக்கை என்ற இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் நாம் உன்னிப்பாக கவனித்தால், நாளை காலை வானம் இருக்குமா என்றால் என்ன கூறுவீர்கள்? ஆலோசித்து நோக்குங்கள். நாளை காலை வானம் இருக்குமா என்றால் நீங்கள் என்ன கூறுவீர்கள்? அதே சமயம் நாளை காலை நீங்கள் இருப்பீர்களா என்றால் என்ன கூறுவீர்கள்? விசுவாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் என்ன வித்தியாசம் என்ற கேள்வி எழுந்தால், நாளை காலை சூரியன் இருக்கும் என்பது விசுவாசம். நாளை காலையை நாம் பார்த்ததே இல்லை, ஆனால் உறுதியாய் சூரியன் இருக்கும், பகலிரவு இருக்கும் என்பது விசுவாசம். அது ரெகுலரா நடக்கிறது, அதனால விசுவாசம். ஆனால் நம்பிக்கையில் ஒரு சின்ன மாறுபாடு, ஒரு மைன்யூட்டான மாறுபாடு தான் இருக்குது. என்னன்னா, நாளை பலத்த காற்று, பலத்த மழை, பலத்த அக்கினி, பலத்த வெயில் இதெல்லாம் இருக்குமா என்றால், கட்டாயம் நாளை பலத்த காற்று இருக்கும், கட்டாயம் நாளை மழை வரும், கட்டாயம் நாளை உக்கிரமான அக்கினி வெயில் இருக்கும் என்று நம்மால் சொல்ல முடியுமா? இருக்கலாம், மழை வரலாம், வராமலும் போகலாம். இதுதான் விசுவாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் உள்ள வித்தியாசம். நாளை சூரியன் நிச்சயமாக இருக்கும், நாளை நிச்சயமாக விடியும் என்பது விசுவாசம். மழை வருமா வராதா என்பது வந்தாலும் வரலாம், அது ஒரு நம்பிக்கை. கர்த்தரை பற்றி எந்த அளவு புரிதல், அவரை பற்றி எந்த அளவுக்கு நாலேஜ் உள்ளதோ அந்த அளவுதான் நாம் விசுவாசத்தின் அளவும் இருக்கும். அதனால நாம் விசுவாசத்தில் வளர தேவனை பற்றிய அறிவில் வளர வேண்டும். தேவன் படைத்த சூரிய சந்திர நட்சத்திரங்களையே இதுவரை சரியாக பார்த்தவனோ புரிந்து கொண்டவனோ ஒருவனும் கிடையாது. ஆனால் தேவன் பல கோணங்களில் அவரை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவரை அறியும் அறிவை நாம் அடைய வேண்டும் என்பதற்காக வேதத்தில் 31,102 வசனங்கள் கொடுத்திருக்கிறார். எதற்காக கொடுத்திருக்கிறார்?
அவரை பல கோணங்களில் நாம் அறிந்து அவரை விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான். தேவன் நம்மை இழுத்து கொண்டது நாம் விசுவாசத்தினாலா அல்லது நாம் விசுவாசிகள் ஆகும் முன்பே நாம் செய்த நற்கிரியைகளினாலா என்ற கேள்வியை எழுப்பினால் என்ன கூற முடியும்? நாம் விசுவாச வீரன் என்றதினாலா அல்லது நாம் மிக நல்லவர்கள், நிறைய நற்கிரியைகள் செய்துள்ளோம் என்பதினாலா? உண்மை என்னவென்றால், நாம் நுணுக்கமாக கவனிக்க வேண்டும். நாம் தேவனை விசுவாசிப்பதற்கு முன்பே நம்மை தகுதியுள்ளவன் என்று தேவன் நம்மை விசுவாசித்ததினால்தான். இதற்கு ஆதார வசனமே இருக்கிறது. குறித்து கொள்ளுங்கள். 2 தீமோத்தேயு 1:9. 2 தீமோத்தேயு 1:9. தீமோத்தேயு 1:9. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை இரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியேயும் ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியேயும் நம்மை இரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். அப்போ நம்மளுடைய கிரியைகளினால அவர் கிட்ட நம்ம கிருபாசன தண்டையில் செல்ல முடியுது? அவருடைய கிருபையினால்தான் நாம் அவருடைய கிருபாசன தண்டையில் தைரியமாக செல்ல முடிகிறது. நாம் செய்கிற கிருபை ஒன்றுமே இல்லை, அவையெல்லாம் விருதா. அவர் கிருபைதான் என்னை தாங்குகின்றது, அவர் கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிரியை என்பது விசுவாசித்து ரட்சிக்கப்பட்ட பின்பு அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்பது. அதுவே நாம் காட்டுகிற கிருபை. இது என் கருத்தல்ல, இதற்கு நிறைய ஆதார வசனங்கள் வேதத்தில் இருக்கிறது. அப்போஸ்தலராகிய பவுல் விசுவாசம் என்கிறார், யாக்கோபு கிரியை என்கிறார். அப்படியானால் இக்கருத்தில் யாக்கோபின் கருத்திலிருந்து அப்போஸ்தலராகிய பவுல் வேறுபடுகிறாரா? இல்லை. 1 தெசலோனிக்கேயர் 1:2 எடுத்து வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலராகிய பவுலே கூறுகிறார். அப்போஸ்தலராகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின 1 நிருபம் 1:2. தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து. தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையையும். பவுலும் யாக்கோபின் கருத்தில் மாறுபடுவது கிடையாது. அவரும் விசுவாசத்தோடு கிரியையை கூட்டி வழங்குங்கள் என்றுதான்
கூறுகிறார். எனக்கு அதிகமாக இதுபோல் பேசி பழக்கமில்லாத காரணத்தினால சில தடுமாறுதல்கள் இருந்தால் கர்த்தருக்குள்ளாக பொறுத்து கொள்ள வேண்டுமா உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். இந்த அதிகாரத்தை தேவன் எங்கிருந்து ஆரம்பிக்கிறார் என்பது இந்த இந்த அத்தியாயத்துக்கு 11ஆம் அதிகாரத்துக்கு மிக ஹைலைட்டான விஷயம். அந்த விஷயங்களை பற்றி அடுத்த பதிவில் நாம் தொடர்ந்து தியானிப்போம். தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். மகிமையெல்லாம் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்கு, நன்றிகளை நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு, இரட்சகராகிய கிறிஸ்து இயேசுவின் மூலமாக செலுத்துகிறோம். ஆமேன்.